சவுதி அரேபியா ஃபிளைட்ல ட்ரிங்க் அலோட் இல்ல. ஸோ முன்னாடி கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிடுவார் வில் ஸ்டாப் சர்விங் லிக்கர்ஸ் டு தெம். அவர் ஆன்போர்ட்ல இப்போ டேக் ஆஃப் சவுதி போற ஃபிளைட்ல லிக்கர் இருக்காது. எமிரேட்ஸ் கிவ் யூ பிகாஸ் அவங்களோட டிக்கெட் ஆல்மோஸ்ட் லைக் 30,000 20,000 பட் அவங்களுக்கும் லிமிட் இருக்கு. ஒரு கஸ்டமருக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு they keep drinking more. அது எப்படி டினை பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல கண்டிப்பா ப்ராப்ளம் வரக்கான இது ரீசெண்ட் ஒரு இன்சிடென்ட் ஆக்சுவலி பிஃபோர் ஐ லீவ். பர்சனல் கன்சம்ஷன் ஆல்கஹால் இப்போ டியூட்டி ஃப்ரீல வாங்கி நீங்க குடிச்சீங்கன்னா உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் 3 months ஃப்ளைட் பண்ண முடியாது. இப்போ என்னன்னா ஜஸ்ட் இன்குவரி மட்டும் இல்லாம யூ ஹேவ் டு கோ டு கோர்ட் அண்ட் ஆல். கேஸ் எல்லாம் நடக்கும். 3 o'clock I'll wake up for 6 o'clock flight. மேக்கப் ரெடி ஆயிட்டு பிரீஃபிங் முடிஞ்சு ஃப்ளைட் முடிஞ்சு அவங்க சர்வீஸ் பண்ணி நான் சாப்பிடும் போது 7 ஆயிடும். தென் இமீடியட்டா நெக்ஸ்ட் செக்டர். இதுல என்ன ஸ்ட்ரெஸ் மெயினான டோர் க்ளோசிங் ஆன் டைம், கஸ்டமர் சர்வீஸ் ஆன் டைம் பண்ணி முடிச்சிருக்கணும். பிஃபோர் லேண்டிங் செக்யூரா இருக்கணும். இதுல எதுனா எக்யூப்மெண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டோமா இல்ல செக்யூர் பண்ணாம கேலி செக்யூர் பண்ணாம விட்டோமா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப். பட் இது கண்டினியூஸா இருக்கும். இந்த செக்டர் முடிஞ்சது அடுத்த செக்டர்ல மறுபடியும் டோர் க்ளோஸ் ஆன் டைம் பண்ணணும். கஸ்டமர்ஸ் எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்களா, செக் கரெக்டா கொடுத்தோமா, டாக்குமெண்ட்ஸ் வந்துச்சு ஆன் போர்டு. இதுதான் இப்போ டோர் க்ளோஸ் ஆன் டைம் அப்படிங்கும்போது அதுல நேரம் தவறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கா? நிறைய இருக்கு. எப்படி எல்லாம் நடக்கும்? இது இப்போ லாஸ்ட் மினிட் ஒரு கஸ்டமர் வந்துட்டு பேக் விட்டு வந்துட்டாங்கன்னா செக்யூரிட்டி செக்ல அது லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சுன்னா we also stuck. நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது, ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியாது. பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, மத்த கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. இது கஸ்டமர் சைட்ல நடக்கிறது. டோர் க்ளோஸ் டிலே ஆகுது. சில டைம் டாக்குமெண்ட் மிஸ் ஆகலாம். ஃபுட் அண்ட் பெவரேஜ் இப்போ ஃபுட் காட்டு வரதுக்கு இப்போ சென்னையில ஒரு சில ஸ்டேஷன்ல தான் நமக்கு ஃபுட் வரும். இப்போ சென்னை பாம்பே கோவா போறேன்னா எனக்கு கோவால ஃபுட் கிடைக்காது. சென்னை பாம்பேல தான் ஃபுட் ட்ராலி வரும். ஒரு வேன் 4 ஃபிளைட்க்கு ட்ராலி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த பிஸி ஹவர்ஸ்ல ஏர்போர்ட்டும் பிஸியா இருக்கும். சில டைம் டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகலாம். சில டைம் கேப்டன்ஸ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் தான் பேசிக். மேஜர் டிலேஸ் வின்டர் இப்போ டிசம்பர்ஸ்ல ஃபுல் ஃபாக் டிலேஸ் இருக்கும். ஒரு சின்ன டிலே மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஈவினிங் நைட் வரைக்கும் நெக்ஸ்ட் டே வரைக்கும் அது எஃபெக்ட் ஆகும். இப்போ ஹோட்டல்ல தங்கி இருந்தா நீங்க இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், டீசென்ட்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. they never tell you to wear modern dresses. they tell you to wear decent presentable dresses. ஃபார்மலா இருந்தாலும் சரி, not too glamour. ஏர்லைன் உங்களை சொல்லாது. they never want you to be glamour. they want you to be decent and presentable always. அதுக்காகவே ட்ரெயின் ஆயிட்டு இருக்கோம் சார். நடக்கிறது, உட்கார்றது. 2 நிமிஷத்துக்கு மேல கஸ்டமர்ஸ்க்கு இப்படி பார்த்து பேசிட்டு இருந்தா கழுத்து வலிக்கும் சொல்லி வீல் கோ டவுன். அது எப்படி உட்கார்ந்து எந்திரிக்கணும்னு எல்லாம் எங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். என்னென்ன ட்ரைனிங்னு சொல்லுங்களேன். இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் பேசணும், இப்படி கை காமிச்சு பேசக்கூடாது, இப்படிதான் ஓப்பன் ஜெஸ்டர்ஸ் இருக்கணும். இட்ஸ் a kind of foreign culture mixed. இது ஃபார்மல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஐடியா கொண்டு வந்துட்டாங்கல்ல. டேபிள் மேனர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லி கொடுப்பாங்க. இப்ப Dress கோடும் அப்படிதானா? முன்னாடியே இந்த Dress கோட் தான் அப்படின்றதெல்லாம் இல்ல. அதுதான் யூனிஃபார்ம், கம்பெனி யூனிஃபார்ம். அது தவிர இட்ஸ் பிகம் a lifestyle change. வெளியில நிறைய இப்போ they go to different countries. அவங்க அந்த மாதிரி லைக் டு ட்ரெஸ் அது மாதிரி தான். அது வேற. இவங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் இப்போ நான் ஸ்டாஃப் டிராவல் இல்லாம பர்சனல் டிராவல் இல்லாம அபிஷியலா டிராவல் பண்ணேன்னா நான் எப்பவும் ஃபார்மல்ஸ்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்னோட பேக்ல இப்போ என்னோட ட்ராலி இது லேவர் பேக்ல எப்பவுமே ஃபார்மல்ஸ் இருக்கும், யூனிஃபார்ம்ஸ் எக்ஸ்ட்ரா யூனிஃபார்ம்ஸ் இருக்கும். ஒரு லெவலுக்கு மேல முடியல அப்படின்னா ரெஸ்ட்ரைன் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கேப்டன் கிட்ட சொல்லணும், கேப்டன் பெர்மிஷன் வாங்கணும். கேப்டன் பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ரெஸ்ட்ரைன் பண்ணிடும். we have restraining device. we are trained on that, how to restrain a man. எவ்வளவு ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்தாலும் அவங்களை எப்படி பண்ணணும்னு ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு போனது இல்ல.